الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃபர் மாதத்துடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாம் சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று அழைத்து பலவிதமான மூட நம்பிக்கைகளையும் மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்களையும் அரங்கேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறியாமை காலத்தில் புரையோடி போய் கிடந்த அந்த ஜாஹிலிய பழக்க வழக்கங்களை எல்லாம் தஹத்த கதமைய மௌது என்று சொன்னார்கள். இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள், அவைகள் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு புதைக்கப்படுகின்றன. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் ஜாஹிலிய நடைமுறைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்க துடிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்துக்குரியவர்கள் மூவர். இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒருவர் யார் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாஹிலிய நடைமுறைகளை உருவாக்க விரும்புவர் என்று எச்சரித்தார்கள். அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்குரியவர். எனவே அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழைப்பு பணியிலே எப்படி மக்களை நன்மையின்பால் அழைத்தார்களோ அதே போன்று தீமையை விட்டும் அவர்களை தடுத்தார்கள். அந்த சமூகத்தில் புரையோடி போய் கிடந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் இல்லாதொழித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தி புகாரியில் 5717வது எண்ணில் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா அத்வா வலா சஃபர வலா ஹாமா என்று சொன்னார்கள். அதாவது தொற்று நோய் என்பது கிடையாது, சஃபர் மாத பீடை என்பது கிடையாது, அதே போன்று இந்த ஆந்தை சகுனம் என்பதும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இன்னும் சில ரிவாயத்துக்களில் பறவை சகுனம் என்பதும் கிடையாது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போது ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம், அதாவது ஆரோக்கியமான அந்த ஒட்டகங்களுக்கு மத்தியிலே சிறங்கு பிடித்த ஒரு ஒட்டகத்தை கொண்டு சென்றால் ஏனைய ஒட்டகங்களுக்கும் அது பற்றி கொள்கிறதே அப்படி என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், முதலில் அந்த சிறங்கு பிடித்த ஒட்டகத்துக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார்கள். எனவே நோயை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். நபி அவர்கள் தொற்று நோய் இல்லை என்று சொன்ன விடயம் என்னவென்றால், அறியாமை காலத்தில் அவர்கள் எப்படி நம்பி வந்தார்கள் என்று சொன்னால், அதாவது அதுவாகவே தொற்றிக் கொள்கிறது, அதற்குத்தான் முழுமையான சக்தியும் அந்த நோய்க்குத்தான் இருக்கிறது என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கையைத்தான் நபி அவர்கள் இல்லாதொழித்தார்கள். நோயை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்னும் சில ரிவாயத்துக்களிலே பார்க்கிறோம், ஒரு தொழு நோயாளியிடமிருந்து எப்படி நீங்கள் சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடுவீர்களோ அதுபோன்று விரண்டு ஓடுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று பிளாக் போன்ற நோய்கள் ஒரு ஊரிலே பரவிவிட்டால் அந்த ஊருக்கு வெளியிலிருந்து யாரும் செல்லவும் கூடாது, அங்கிருந்து யாரும் வெளியேறவும் கூடாது. இதை நாம் கொரோனா காலத்திலெல்லாம் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட தவறான நம்பிக்கைகளை நபி அவர்கள் இல்லாதொழித்தார்கள். அதே போன்று சஃபர் மாதத்தை ஒரு பீடையான மாதமாக கருதினார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்தார்கள். அப்படி ஒன்று கிடையாது, உங்களுடைய நல்ல காரியங்களை நீங்கள் அந்த மாதத்திலும் நிறைவேற்றுங்கள் என்று தான் சொன்னார்கள். அதே போன்று இந்த ஆந்தை என்பது, அதை எப்படி அவர்கள் நம்பினார்கள் என்றால், ஒருவர் மரணித்து விட்டால் அவரது உயிர் அந்த ஆந்தையிலே என்ன செய்கிறது, நுழைந்து விடுகிறது போன்ற தவறான நம்பிக்கைகள் காணப்பட்டன. இவற்றையெல்லாம் நபி அவர்கள் மறுத்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த சஃபருடைய இறுதி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று அதில் லட்சக்கணக்கான பலாய் முசீபத்துகள் இறங்குகின்றன என்று யாரோ ஒருவர் தரிகாவிலே ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக எல்லாம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபர் மாதம் பீடை என்பதை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் இதற்கு மாற்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே,
எனவே நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாமிய மார்க்கத்தில் அதாவது நல்ல நாள் கெட்ட நாள் என்று ஒன்று கிடையாது. இங்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நிகழ்வுகளை வைத்துத்தான் என்ன செய்யப்படும், முடிவு செய்யப்படும். இவர்களே சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், நஹ்ஸ் என்று சொல்லியிருக்கிறானா இல்லையா என்று இவர்கள் ஒரு வாதத்தை வைப்பார்கள். 54வது அத்தியாயம் 19வது வசனம், இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமி நஹ்ஸி முஸ்தமிர், நிச்சயமாக நாம் அவர்கள் மீது நிலையான துர்ப்பாக்கியமுடைய ஒரு நாளில் பேரிரைச்சலை கொண்ட வேகமான காற்றை அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஆதி சமுதாயம் அளிக்கப்பட்ட இந்த விடயத்தை இங்கு சொல்கின்ற போது உண்மையில் இவர்களுக்கு இந்த நாள் எப்படித்தான் இருந்தது, இவர்களுக்கு ஒரு மோசமான நாள் தான். அதே நேரத்தில் இதே நாளிலே இந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அவரை ஏற்ற மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அது நல்ல நாள், அவர்களுக்கு அது சிறந்த நாள். ஏன்? அந்த நபிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனவே அழிக்கப்பட்டவர்களுக்குத்தான் இது மோசமான நாளை தவிர, எனவே நறுமை சகோதரர், ஒரே நாளிலே 2 நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். அந்த நபிக்கு எதிராக செயல்பட்ட அந்த சமூகம் அழிக்கப்படுகின்ற போது அந்த நபியும் அந்த நபியை ஏற்ற மக்களும் வெற்றி பெற்றார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்திலே என்ன செய்கிறார்கள், அநியாயக்கார கொடுங்கோலனான ஃபிர்அவுன் அவனுடைய அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதை நபி அவர்கள் சிறந்த நாள் என்று சொல்கிறார்கள். சிறந்த நாள் என்று அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அது ஃபிர்அவுனுக்கும் அவனது கூட்டத்துக்கும் அது ஒரு மோசமான நாள். எனவே நறுமை சகோதரர்களே, நிகழ்வை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுமே தவிர நாள் கெட்டதல்ல, மாதம் கெட்டதல்ல, நேரம் கெட்டதல்ல. ஒரே வீட்டிலே என்ன செய்கிற ஒரு நாள்ல ஒரு வீட்டில் திருமணம், அதே நாளில் மற்றொரு வீட்டிலே மையத். எனவே இங்கு இவர்களுக்கு சந்தோஷமான நாள், இவர்களுக்கு கவலையான நாள். எதை வைத்து முடிவு செய்யப்படும்? நிகழ்வை வைத்து. எனவே இதை நாம் சர்வசாதாரணமாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆனில், வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நாம் தான் நாட்களை மாறி மாறி வரச் செய்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை. அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் நமக்கு நிகழாது, நம்மை அடையாது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். மூமின்களாக இருந்தால் அவன் மீது தவக்குல் வைத்து செயல்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி இந்த ஒடுக்கத்து புதனன்று ஒரு நாளை பீடியாக ஆக்கி அதில் பல சடங்குகள், குர்ஆன்ல எங்கெல்லாம் சலாமுன் என்று வருகிறதோ அந்த வரக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் எழுதி அதை கரைத்து குடிக்க வேண்டும், மாவிலையில் எழுத வேண்டும், அதை கரைத்து குடிக்க வேண்டும். இது போன்று என்ன செய்கிறது, ஆறுகளுக்கு கடல்களுக்கு சென்று கால்களை நனைக்க வேண்டும், குளிக்க வேண்டும். பச்சை புட்கள் உள்ள அவ்வாறான இடங்களுக்கு சென்று அங்கு கால்களை மிதிக்க வேண்டும். இப்படியெல்லாம் சடங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவ்வாறான மூட நம்பிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத ஒழித்திருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த பிதஅத்துகளின் பால், இந்த மூட நம்பிக்கைகளின் பால் அழைப்பு விடுக்கக்கூடிய அழைப்பாளர்களுடைய அந்த வழிகட்ட அழைப்புகள் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய இந்த மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படுகின்ற மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான மூட நம்பிக்கைகள் நம்மை நாம் காத்துக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.